PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜில முழு மதிப்பெண் பெறுவதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக முக்கியமான வினாவிடை சீரீஸை ஆரம்பிச்சு தொடர்ந்து பதிவிட்டு வரோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது PGTRBயை பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அந்த வகையில இந்த வினாவிடை சீரீஸ் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இது 9வது வினாவிடை சீரீஸ், யூனிட் 4. மேலும் அப்லோட் பண்ற வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். பியாஜேயின் கோட்பாட்டில் ஸ்கீமா என்பது எதனை குறிக்கிறது? அறிவின் கட்டமைப்பு. புதிய தகவலை பழைய ஸ்கீமாவுடன் இணைக்கும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இணக்கம். புதிய அனுபவத்திற்கு ஏற்ப பழைய ஸ்கீமாவை மாற்றியமைப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அமைவுறுத்தல். பியாஜேயின் பொருளின் நிலைத்தன்மை, ஆப்ஜெக்ட் பெர்மனன்ஸ், எந்த நிலையில் குழந்தையிடம் உருவாகிறது? புலன் இயக்க நிலை. வைகாட்ஸ்கியின் சமூக கோட்பாட்டில் ZPD என்பதன் விரிவாக்கம் என்ன? ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட். வைகாட்ஸ்கியின் கோட்பாட்டில் கற்றலுக்கு வழங்கப்படும் தற்காலிக ஆதரவு அல்லது உதவி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தூண் தாங்குதல். பியாஜேயின் முறையான செயல்பாட்டு நிலை, ஃபார்மல் ஆபரேஷனல் ஸ்டேஜ், எந்த வயதினருக்கு உரியது? 11 ஆண்டுகளுக்கு மேல். பியாஜேயின் கூற்றுப்படி பருப்பொருள் நிலையில் உருவாகும் பொருட்களை வரிசைப்படுத்தும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சீரியேஷன். உயிரற்ற பொருட்களுக்கு உயிருள்ளது போல் பண்புகளை கற்பிக்கும் குழந்தை பருவ சிந்தனை எது? ஆமிசம். வைகாட்ஸ்கியின்படி குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சிக்கு மிக முக்கிய கருவியாக திகழ்வது எது? மொழி. 11. மனவெழுச்சி என்ற சொல் எந்த லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது? எமோவேர். 12. குழந்தைகளிடம் காணப்படும் பிரிவு துயரம் பொதுவாக எந்த வயதில் உச்சத்தை அடைகிறது? 10 முதல் 18 மாதங்கள். 13. எரிக் எரிக்சனின் கோட்பாட்டில் முன்குழந்தை பருவத்தில் ஏற்படும் உளச்சமூக மோதல் எது? சுயமுயற்சி வர்சஸ் குற்ற உணர்வு. 14. பள்ளி பருவத்தில் எரிக்சனின் கோட்பாட்டின்படி உருவாகும் சாதகமான பண்பு எது? திறமை. 15. டேனியல் கோல்மேனின் உணர்ச்சி நுண்ணறிவில் இல்லாத கூறு எது? மனக்கணக்கிடும் திறன். 16. ஆளுமையை அகமுகி மற்றும் புறமுகி என வகைப்படுத்தியவர் யார்? கார்ல் ஜங். 17. சிக்மண்ட் ஃப்ராய்டின் உள பகுப்பாய்வு கோட்பாட்டில் உடனடி இன்பக் கொள்கை அடிப்படையில் செயல்படுவது எது? இட். 18. ஃப்ராய்டின் கூற்றுப்படி யதார்த்த கொள்கை அடிப்படையில் செயல்படும் ஆளுமை பகுதி எது? ஈகோ. 19. ஒழுக்க கொள்கை மற்றும் மனச்சாட்சியின் கட்டுப்பாட்டில் இயங்குவது எது? சூப்பர் ஈகோ. 20. மனிதநேய உளவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கார்ல் ராஜர்ஸ். 21. செவ்வியல் ஆக்க நிலையுறுத்தல், கிளாசிக்கல் கண்டிஷனிங் பரிசோதனையை நாயை கொண்டு செய்தவர் யார்? பாவ்லோவ். 22. செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல், ஆப்பரண்ட் கண்டிஷனிங் கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? ஸ்கின்னர். 23. எலிகள் மற்றும் புறாக்களை பயன்படுத்தி வலுவூட்டல், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தத்துவத்தை விளக்கியவர் யார்? ஸ்கின்னர். 24. உட்காட்சி வழி கற்றல், இன்சைட் லேர்னிங் பரிசோதனையை சுல்தான் என்ற சிம்பன்சியிடம் நடத்தியவர் யார்? கோலர். 25. ஆப்ரஹாம் மாஸ்லோவின் தேவைகளின் படிநிலை அமைப்பில் ஹையரார்கி ஆஃப் நீட்ஸில் மிக உயர்ந்த நிலை எது? தன்னிறைவு தேவை. 26. அக ஊக்கம், இன்ட்ரின்சிக் மோட்டிவேஷன் என்பதற்கு சிறந்த உதாரணம் எது?
சொந்த ஆர்வத்தால் படிப்பது. 27. தாண்டைக்கின் முயன்று தவறி கற்றல். ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். பரிசோதனையில் பயன்படுத்தப்பட்ட விலங்கு எது? பூனை. 28. நடத்தைவாதத்தின் தந்தை, ஃபாதர் ஆஃப் பிஹேவியரிசம் என்று அழைக்கப்படுபவர் யார்? வாட்சன். 29. கற்றல் மாற்றத்தில் ஒரே மாதிரியான கூறுகளின் கோட்பாட்டை, தியரி ஆஃப் ஐடென்டிக்கல் எலிமெண்ட்ஸ் வழங்கியவர் யார்? E.L. தாண்டைக். 30. மறதி வளைகோட்டை, forgetting curve முதலில் ஆய்வு செய்து வெளியிட்டவர் யார்? ஹெர்மன் எபிங்காஸ்.